ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு கேக் வந்துட்டு நம்ம ரவியும் ஸ்ருதியும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு பாட்டி கேட்குறாங்க, என்ன இது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. கேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ் கேட்குறாரு, என்னடா ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டியா, எப்போவுமே வாங்குற கடையில் வாங்கினியாடா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. இல்லைடா, நான் வந்துட்டு நானே இது வந்துட்டு ரெடி பண்ணேன், என்னுடைய ஓன் ரெசிபி அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா இதெல்லாம் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க, இதெல்லாம் இது பண்ணுறீங்க, இதெல்லாம் இது பண்ணுறீங்க, என்ன இது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு வந்துட்டு பாட்டி கேட்குறாங்க. பரவாயில்ல பாட்டி, உங்கள் 80வது பிறந்த நாளில் நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரோகிணி வராங்க. ரோகிணி ஓ கேக் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டிக்கிட்ட பாட்டி, நான் உங்களுக்கு இது பண்ணி விட போகிறேன், டச்சப் பண்ணி விட போகிறேன், மேக்கப் பண்ணி விட போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஐயோ எனக்குலாம் வேணாம்மா, நான் பவுட்ரு கூட பூச மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, இன்னைக்கு உங்களுக்கு 80வது பிறந்த நாள், அதனால் ஒரு சின்னதாக ஒரு மேக் ஓவர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, பாட்டி வாங்க பாட்டி, வாங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு ரோகிணி கெஞ்சுறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எனக்கு லைட்டாக தான் போடணும் அப்படின்றாங்க. சரி நான் லைட்டாக தான் பாட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா இது, நீ எப்போவுமே உங்கள் இதுவில் நீ வேலை செஞ்சுட்டே இருக்க, இன்றைக்கும் இந்த மாதிரி பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு என்ன பாட்டி, அது செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்கள் அப்பா இந்த மாதிரி ஜெயிலில் இருக்காராமே, அண்ணாமலை சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, அவர் பார்ட்னர்ஸ்லாம் அவரை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அப்பாவை மாட்டி விட்டாங்க, அதனால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி என்ன யோசிக்கிறாங்கன்னா தேவையில்லாமல் நம்மளே இந்த பாட்டியை கூட்டின்னு இப்போ வில்லங்கத்தில் மாட்டிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டி இந்த மாதிரி முத் மீனா வீட்டிலேருந்து சாயந்தரம் மீனா அவங்க அம்மாலாம் வரப்போகிறாங்க. ஸ்ருதியும் அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்ருக்கா, அவங்கள எல்லாரும் பார்த்துட்டேன், ஆனால் உங்கள் குடும்பத்துலேருந்து இது வரைக்கும் நான் ஒருத்தர் கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அப்படியே ஃபேஸே மாறிடுது. உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னியம்மா, எந்த வயசில் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 16 வயசில் இறந்துட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்னது 16 வயசில் இறந்துட்டாங்களா? 16 வயசில் அவங்க இறந்தாங்கன்னா நீ எப்படிம்மா பிறந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கேள்வியை யோசிச்சுட்டு, ஐயோ இல்லை பாட்டி, எனக்கு 16 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் அம்மா ஃபோட்டோ வச்சுருப்பல்ல, உங்கள் குடும்ப ஃபோட்டோ வச்சுருப்பல்ல, அதை காட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, என்கிட்ட இல்லை. சரி உங்கள் மாமா ஒருத்தர் வந்தார், நம்ம ஊருக்குலாம் வந்தார், அவர் என்ன கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, அவர் துபாயிலேருந்து ஃபோன் பண்ணார், இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரில பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி உன் குடும்ப ஃபோட்டோ காட்டுமா, ஃபோனில் வச்சுருப்பல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாயை மூடு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி அதட்டுறாங்க ரோகிணி. அப்போ என்னம்மா இந்த மாதிரி பேச அப்படின்னது இல்லை பாட்டி, வாயை மூடினீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேணாம்மா, அது வாய் வெத்தில் பாக்கு போட்ட மாதிரி இருக்கும், வேணாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் லைட்டாக போடுறேன், நீங்கள் போட்டுக்கோங்க, அது போட்டால் தான் மேக்கப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபோட்டோ காட்டு அப்படின்றாங்க. ஃபோட்டோ இல்லை பாட்டி, நான் ஊர்லேருந்து வரும்போது கோவமாக எங்கள் அப்பாட்டேருந்து கிளம்பி வந்தேன், அதனால் குடும்ப ஃபோட்டோலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது, ஒரு குடும்ப ஃபோட்டோ கூடவா இல்லை அப்படின்னு பாட்டி துரு துரு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இந்த மாதிரி ஆகிப்போச்சு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேக்கப் முடிஞ்சிருது. அவங்க போயிட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க. என்னடி இது, சுண்ணாம்பு தடவி விட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, உங்களுக்கு போட்ட மேக்கப் க்ளோ ஆகுது, அதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்புறம் மேக்கப் முடிஞ்சதும் எல்லோரும் வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டோம் அப்போ பரசு ஐயரெல்லாம் கூட்டிகிட்டு வராரு.
அப்போ வந்துட்டு பாட்டி கேட்குறாங்க, "என்ன இது ஐயருலாம் வந்திருக்கிறாரு, என்ன விசேஷமா? எதுனா பூஜையா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "ஆமாம்மா, உங்களுக்கு 80வது பிறந்த நாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. "என்னப்பா இது? எதுக்குப்பா இதெல்லாம்?" அப்படின்னு வந்து சொல்கிறாரு. "என்னம்மா 80வது பிறந்த நாள்னா சும்மாவா? நீங்கள் வந்துட்டு இந்த குடும்பத்தை வந்து ஆணி வேராக இருந்து எப்படி வந்துட்டு எங்களெல்லாம் தாங்கி நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க, தாங்கி காப்பாற்றிருக்கீங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே விஜயாவும் மனோஜும் உட்காந்துருக்காங்க. ஆமா, இவங்க தான் வந்துட்டு விதை போட்டு நம்மளெல்லாம் முளைக்க வச்சு இவ்வளோ பெருசா ஆக்கிட்டாங்க. உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்ல பாரு அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து புலம்புது. அப்ப வந்துட்டு அண்ணாமலை அத கவனிச்சுறாரு. என்ன அங்க புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ கேட்குறாரு. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ஆ நீ என்ன பாராட்டிட்டல்லப்பா, எனக்காக இதெல்லாம் செய்றல்ல, அது அவளுக்கு பொறுக்காது. அதனால தான் வந்துட்டு அவ வந்துட்டு இந்த மாரி வந்து புலம்புறா அப்படின்னு வந்து சொன்னதும், ஐயோ! இல்ல அத்தை, நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லல அத்தை. அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே ஓடியாருது நம்ம விஜயா. இப்போ பாட்டியை பார்த்துட்டு வந்து பரசுராம் வந்து சொல்கிறாரு, என்ன இது இன்னைக்கு அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, உன் மூத்த மருமக தாண்டா இந்த மாதிரி என்ன பண்ணி விட்டுட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னவோ பெயிண்ட் கிண்டெல்லாம் அடிச்சு விட்றாடா அப்படின்னு வந்து சொன்னதும், இருந்தாலும் வந்துட்டு பாட்டி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, எல்லாருமே உலக அழகி அது இதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தேவதைன்னா அது வந்துட்டு எங்கள் அம்மா தான். என் கண்ணுக்கு தெரிஞ்ச தேவதைன்னா அது எங்கள் அம்மா தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜ் என்ன வந்து கேட்குறாருன்னா வந்துட்டு, ஏன் எங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு இதுவாக தெரியலையா, தேவதையாக தெரியல அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலையை கேட்குறாரு மனோஜ். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, ஏன் பாட்டி புடவையே கட்டணுமா, நான் உங்களுக்கு பட்டியாலாம் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இது என்னவோ வந்துட்டு பட்டியல் கிட்டியல்னு சொல்லுது இந்த பொண்ணு அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு போடுவாங்கள்ல சுடிதாரு, அந்த மாதிரி வந்துட்டு உங்களை போட்டுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மீனா அதுக்கு வந்துட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு, ஏன் பாட்டி இன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷல் தானே, நான் வந்துட்டு ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. வேண்டாம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு, என்னடா இந்த மாதிரி சொல்கிறா உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ரவிகிட்ட சொல்கிறாங்க. ரவி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, நீ போகிற ட்ரெஸ் எல்லாமாடா எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்வா இவ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறேன்னா, பாட்டி நான் ஒன்றா ஜீன்ஸு டிஷர்ட்லாம் ஒன்றா வாங்கி வந்துட்டேன், நான் போய் வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு வந்து, சீ போடா எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு, என்ன இந்த முத்துவை காணோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, விஜயா வந்துட்டு, அவன் அவன் எங்கே போய் சுற்றிட்டு இருக்கானே தெரியல, அவன் வந்துட்டு நதானமாக இருக்கானா இல்லை குடிபோதையில் இருக்கானானே தெரியல அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, பிஸ்னஸ் மேனான நானே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டேன், லீவ் போட்டு வந்துட்டேன், இவனுக்கு என்ன இப்போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ரவி என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஏய் அவனுக்கு என்ன வேலையோ என்ன அர்ஜென்ட்டோ என்ன நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ மீனா வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணும்போது வந்துட்டு செல்வம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன் அடிக்குதுடா எடுடானதும் வந்துட்டு, மீனா தான்டா நான் அப்புறமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. இங்கே வந்துட்டு சரி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரசுராம் வந்து சொல்கிறாரு. சொன்னதும் வந்துட்டு சரி வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டியை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. வா விஜயா வந்து மாலை எடுத்து போடு அப்படின்னதும் வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு மாலை எடுத்து போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்லோகன்லாம் வந்துட்டு தமிழில் வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்லோகன்லாம் வந்துட்டு தமிழில் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன இது கொடுக்குறாங்க, அது பேர் என்ன, அம்பாளுக்கு வந்து சாத்தின புடவைய வந்துட்டு அந்த ஐயருங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்கலாம் கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு அம்பாளுக்கு சாத்தின புடவை எங்கள் அம்மாவுக்கு 80வது பிறந்தநாள்னு சொல்லிட்டு உங்கள் புள்ள வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக உங்களுக்காக வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அதை சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிறாங்க, எனக்காக என் பிள்ளை வாங்கினானா அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு சரி இது வந்துட்டு அர்ச்சனை இது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க
வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அண்ணாமலை வந்துட்டு விஜயை கூப்பிட்றாரு வான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு ரோகிணி, முத்து சாரி மனோஜும் கூப்பிட்றாரு. அவங்க 2 பேரும் வராங்க. மனோஜ், ரோகிணி வராங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க மீனா வந்துட்டு போயிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. எட்டி எட்டி பார்க்குறாங்க. வாசலாண்ட போய் நின்னுக்கிறாங்க. அப்புறம் ரவியும், ஸ்ருதியும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்றாரு. அவங்களும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்போ மீனா மட்டும் தனியா நிக்கிறாங்க. நிக்கும்போது வந்துட்டு அண்ணாமலை கூப்பிட்றாரு. "நீயும் வந்து வாங்கிக்கம்மா" அப்படின்னு வந்துட்டு. "இல்ல மாமா, தனியா நான் வாங்க மாட்டேன். அவர் வந்துட்டோம்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "இது பாரு அவனுக்கோசரம் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னா வந்துட்டு அவன் வந்துட்டு அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும். அவன் இன்னும் காணோம். அவனுக்கோசரம் வெயிட் பண்ண முடியாது. நீ வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க" அப்படின்னு வந்து சொன்னதும் அவங்க வந்துட்டு அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க மீனா. இப்போ ஐயருங்களுக்கு வந்துட்டு அந்த இதுவெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்துட்டு பரசுராமும் வந்துட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. என்னப்பா நீ கேட்கலாம் இன்னும் வெட்டணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லை யூனியன் ஆஃபீஸில் கூப்பிட்ருக்காங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்புறாரு. சரி நான் கீழே வரைக்கும் வரேன் வெளிலப்பா நீ இருப்பா அப்படின்னு. இல்லை இல்லை பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் அவர் போயிடுறாரு. இங்கே வந்துட்டு நம்மளாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துட்டதும் வந்துட்டு பா மீனா வந்துட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. கிச்சன் போயிட்டு சமையல் பார்த்துட்ருக்காங்க. பாட்டி வந்துட்டு கடகடன்னு வராங்க. "என்ன இது? நீ என்ன இப்படி இருக்க? உனக்கும் அவனுக்கும் எதனா பிரச்சனையா?" அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. "இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை பாட்டி. என்ன அவன் வந்துட்டு நான் வந்தாலே எப்போவுமே வந்துட்டு எங்கேயே இருப்பான். அவன் வந்துட்டு அதோ வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் அவனை இன்னும் காணோம். நீயும் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி ஆகாம இருக்க. நீ இது சமையல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிறேன் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. "என்ன இந்த வீட்டில் நீ மட்டும்தான் சமைக்கணுமா? மற்ற மருமகள்லாம் என்ன பண்ணுறாளுங்க?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "இல்லை பாட்டி, நான் தானே எப்போவுமே சமைப்பேன்" அப்படின்றாங்க. நீ இந்த மாதிரி இருக்க? உங்கள் 2 நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் டல்லாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் முகமே சரியில்லை அப்படிலாம் வந்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. மீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீ வா மற்றவங்கள யாருன்னா வந்துட்டு சமையல் பார்க்க சொல்லலாம். வெளியில் வா, நீ போய் முதல்ல ரெடியாகி மூஞ்சி கழுவி துணி மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. "சமையல் முடிச்சுட்டு மாற்றிக்கிறேன் பாட்டி" அப்படின்றாங்க. "அதெல்லாம் கிடையாது, மற்றவங்கள யாருன்னா பார்க்க சொல்லலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெளியில். அப்புறம் விஜயாவை கூப்பிட்றாங்க. விஜயா வா இங்கே. நீ வந்துட்டு சமையல் வேலை பார்க்காம அவளை வந்துட்டு பார்க்க சொல்கிற அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "இல்லை அத்தை, எப்போவுமே வந்துட்டு அவள் தானே வந்துட்டு சமையல் பொறுப்புலாம் எடுத்துக்கிறா" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. "ஏன் அவளுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கணுமா? உனக்கு இருக்கக்கூடாதா? நீ வந்து சமைக்கக்கூடாதா? ஏய் மனோஜ், உன் பொண்டாட்டி வந்து சமைக்கக்கூடாதா?" அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி, அவளுக்கு சமைக்கலாம் வராது. அவள் வந்துட்டு பியூட்டிஷியன் வேலை தான் பார்ப்பா" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. "ஏன் முகத்துக்கு வந்துட்டு சாயம்லாம் போட தெரியுது. குழம்பு கூட்டி உப்பு காரம் போட தெரியாது அவளுக்கு. முதல்ல போயிட்டு விஜயா, நீயும் அவளும் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து சமையல் பண்ணுங்க. எப்போவுமே அவளே செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. மீனா, நீ வந்துட்டு போய் ரெடி ஆகு" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு போகிறாங்க. "கொஞ்சம் இரு, நீ வந்துட்டு அந்த உன் நகையெல்லாம் எங்கே? அந்த நகையெல்லாம் கொண்டு வா" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு அப்படியே விஜயாவும் முத்துவையும் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. "நீ போயிட்டு அந்த நகையை கொண்டு வா. இன்னைக்குனா வந்துட்டு உன் நகையெல்லாம் போட்டுக்க" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அப்படியே மீனா வந்துட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்று பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மனோஜ வந்துட்டு தனியா வந்துட்டு இவங்க வந்து கூட்டு போறாங்க. "பாருடா உங்க அப்பா வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்காரு" அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்க பாட்டிக்கு வந்துட்டு இந்த பூஜை அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. வந்துட்டு "அப்போ உனக்கு தெரியாதாம்மான்னதும்" "அவர் எதையுமே என்கிட்ட சொல்லடா. அப்போ வந்துட்டு பரிசு வந்துட்டு உங்க அப்பாவுக்கு தான் போகும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க விஜயா. அப்படியே "அப்படியாம்மா" அப்படின்னதும் வந்துட்டு சோகமாயிடுறாரு. "அவர்கிட்ட போனாக்கா எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரும்" அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நின்னுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு விஜயான்னு வந்துட்டு பார்வதி வந்து கூப்பிடுறாங்க. ஆ சாரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாட்டி வந்துட்டு மீனா வந்துட்டு கேட்குறாங்க. "என்ன நகையெல்லாம் போட்டுக்க, நான் வந்ததுமே சொல்லணும்னு இருந்தேன். எங்கே அந்த நகைங்கலாம்?" அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து மீனா வந்து கேட்குறாங்கல்ல. அப்போ மீனா வந்துட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே வந்துட்டு விஜயாவ பார்க்குறாங்க. "நீ என்ன அவள வந்து பார்க்குற? என்னாச்சு? அவள வந்து எதுக்கு பார்க்குற? என்ன ஏய் நகையெல்லாம் குடு அவள்ட்ட" அப்படின்னு வந்து சொன்னாங்க. "ஐயோ அத்தை, நான் வந்துட்டு குடுத்துட்டேன் அத்தை எப்பயோ அந்த நகையெல்லாம்" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க.
வந்துட்டு சரி சரி நீ போயிட்டு வந்து நகையெல்லாம் போட்டுக்க அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்வதி வந்துட்டு விஜயா விஜயான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு வந்துட்டு இந்த குரல் கேட்டுடுது. விஜயா இங்கே வா அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்றாங்க. என்னங்கன்னதும் அதுமாரி வந்துட்டு பார்வதி வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க குரல் மாதிரி கேட்குது நீ போ அப்படின்னதும் வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. என்ன பார்வதி அங்கேயே நின்றுட்ட வா பார்வதின்னதும் வந்துட்டு ஆ என்னால் முடியவே இல்லை விஜயா. நான் கேட்டில் வந்ததுமே வந்துட்டு உனக்கு ஃபோன் அடித்தேன் நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டிவியை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏம்மா இது மேலாம் என்னால் முடியாது, இது வரைக்கும் வந்துட்டு தத்தி தத்தி தூக்கின்னு வந்துட்டேன், இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி இருன்ட்டு ரவியை கூப்பிட்றாங்க. ரவியை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. என்னம்மா அது இவ்வளோ பார்சல் வந்து இவ்வளோ பெரிய பார்சல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னதும் வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன இது பார்வதி எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இல்லைங்க பார்வதி வாங்கிட்டு வரலங்க, நான் தாங்க வந்துட்டு எங்கள் அத்தைக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னது கிஃப்டா அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு அண்ணாமலையை வந்துட்டு கிள்ளி பார்த்துக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கே வந்துட்டு காலையிலேருந்து வந்துட்டு நானே நிறைய தடவை கிள்ளி கிள்ளி பார்த்துக்கினேம்மா, இது நிஜமா பொய்யான்னு சொல்லிட்டு விஜயா தான் வந்துட்டு உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன் பரிசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வருவான்னு எனக்கு தெரியலம்மா அம்மா அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டா எதுக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி இல்லை அத்தை நீங்கள் வந்துட்டு ஊரில் வந்துட்டு ஒரு வச்சுருக்கதே பழைய டிவி தான், அதுலேயே வந்துட்டு அடிக்கடி கோடு வருது, அதனால் வந்துட்டு இந்த புது டிவி நீங்கள் வச்சுக்கோங்க என்னுடைய கிஃப்டாக உங்கள் பிறந்த நாளுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த டிவி வச்சு நான் என்னம்மா பண்ண போகிறேன்னு, பரவாயில்ல அத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு மீனா பாவம் அப்படியே தவிச்சிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் எங்கே வந்து வாங்குனீங்க அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு. கடையிலேருந்து தான் வாங்கினோம், நாங்கள் நேற்று போய் பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரு அம்மா, எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து மிரட்டுறாரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு முழிக்கிறாங்க. யார் விஜயாவும் பார்வதியும் வந்துட்டு முழிக்கிறாங்க. இப்போ மனோஜ் கேட்குறாரு இல்லையா, அப்போ வந்துட்டு நான் வந்து கடை வச்சுருக்கேன், என் கடையை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வேறு கடையில் போய் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் இவங்க 2 பேரும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ வந்துட்டு ரவி கேட்குறாரு வந்துட்டு நீனா வந்துட்டு அவங்களுக்குன்னா வந்துட்டு இதுவாக கொடுக்க போகிற அப்படின்னு வந்துட்டு கம்மி விலை கடை கொடுக்க போகிற அப்படின்னதும் வந்துட்டு இல்லைடா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் கொடுக்க போகிறேன், அப்போ என்னடா எந்த கடையில் வாங்கினா என்னடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் உங்கள் புள்ள இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏய் இது பழசு தான்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே விஜயா சொன்னதும் எல்லாரும் பார்வதிக்கு ஒரு பக்கம் அல்லு இல்லை, என்னடா இவ இந்த மாதிரி மாட்டி கொடுத்துறாளே அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை இது வந்துட்டு பார்வதிக்கு தெரிஞ்ச பழைய கடை, அந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு என் கடையில் வாங்கியிருக்கணும்ல அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ரவி என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நீ ஷோரூம் வச்சுருக்கடா, ஆனால் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சா உன் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பாரு, அம்மாவுக்கு வந்து தோணியிருக்கு பாரு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சிரிச்சுக்குது. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.